ரெட் ஹில்ஸ் பாடியநல்லூர் மெகா திருவிழா 2024. வாங்க அங்க என்னெல்லாம் இருக்குங்கிறத இப்போ போய் பார்க்கலாம். இங்க உள்ள என்ன இருக்குங்கிறத ஒரு டீசர் மாதிரி பார்த்தோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு மினி குயின்ஸ்லாண்டே இருக்க மாதிரி சூப்பராக எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எந்த கோயிலையும் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. ஏன்னா 1-2 ரைட்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு குயின்ஸ்லாண்டில் என்னென்ன ரைட்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து முக்கால்வாசி இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக போய் பார்ப்போம். ஒவ்வொரு ரைடும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஐயோ அங்கே பாருங்க, லிட்டரலாக அப்படியே 90 டிகிரி அப்படியே தலைகீழ அப்படியே நின்றுட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு 10 செகண்ட்ஸ் மேலே நின்றுட்டு இருக்குது. அங்கே அதில் போனால் கண்டிப்பாக நல்லா வாமிட்டே எடுத்துருவேன். கிட்ஸுக்கும் வந்து நிறைய ரைடு அவைலபிளாக இருக்குது. பசங்களையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஜெயண்ட் வீல் வந்து நான் எம்ஜிஎம்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரைடு நான் வந்து இது வரைக்கும் போனதில்லை. ஆனால் அவங்க கொடுக்குற சவுண்டெல்லாம் பார்த்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கப்பன் சாசர் ரைடு வந்து நிறைய தீம் பார்க்கில் அவைலபிளாக இருக்குது. இது ஃபேமிலியோட உட்காந்து போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து ஏஜ் 2 or 3 அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரைடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரைடை பற்றி நான் சொல்லவே வேணாம். இது பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இங்கே என்னெல்லாம் ஷாப்ஸ்லாம் இருக்குங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. இது வந்து எப்பவுமே ஒரு 12 நாள் திருவிழாவாக நடக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டே 1 வீக் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீக் சண்டே வரைக்கும் தான் இது இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் உங்கள் ஃபேமிலியோட வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இது ஃபேமிலியோட வந்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான். இங்கே வந்து கப்பும் வாட்டர் பாட்டிலும் மண்ணிலேயே செஞ்சது வந்து வச்சுருந்தது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் இந்த புத்தர் சிலைகள் வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்தது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இவர் வச்சுருக்கார் ஈவினிங் ஸ்நாக்ஸு. இது வந்து பெரும்பாலும் இப்போ யாரும் வீட்டில் ட்ரை பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பானிபூரி சமோசா அப்படின்னு நார்த் இந்தியன் ஸ்டைல் மாறிட்டோம். இந்த ஸ்னோ கிங்டம் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. 6 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்படியே வேறு பக்கம் அப்படியே வந்துட்டேன் நான். இவங்க கடையில் வந்து அந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ ட்ரை பண்ணோம். 40 rupees. நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா இவங்க கடையில் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த ஐட்டம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம். இது ஏதோ ஒரு பர்மா ஸ்பெஷல்ன்னு சொன்னாங்க. நேம் வந்து மோலேசா அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி இருந்ததுன்னா, ஒரு பால் கொழுக்கட்டை இருக்கும் இல்லையா? அந்த ஷேப்ல இருந்தது. இதில வந்து கொஞ்சம் பாதாம் பிசினு, அப்புறம் அவங்க சிரப் ஏதோ ஒண்ணு ஊத்துறாங்க. அப்புறம் வந்து இந்த தேங்காய் பால்லாம் ஊத்தி மிக்ஸ் பண்ணி குடுத்தாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது. டிஃப்ரெண்ட்டா சூப்பர் டேஸ்ட்டா இருந்தது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்க இத குடிச்சிருக்கீங்கன்னா, எப்படி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ப இந்த மால்ஸ்லலாம் இருக்கிற கிட்ஸ் ப்ளே ஏரியா கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? விஆர் கேம்ஸு, அப்புறம் வந்து கிட்ஸே கார் ஆப்ரேட் பண்ற மாரி இருக்க கேம்ஸ்லாம் இருக்கு. வாங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்துரலாம். இதுக்குள்ள எந்த பக்கம் சுத்தி சுத்தி போனாலும் நெறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. உள்ள வந்து ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து செப்பல்ஸு, எல்லா ஷாப்ஸுமே அவைலபிளா இருந்துச்சு. ப்ராடக்ட்டோட ப்ரைஸு கொஞ்சம் ஓகே. குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ப்ரைஸுக்கு ஏத்த குவாலிட்டி இருந்துச்சு. நீங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி வளையல் கடையில வந்து வாங்குறவங்களுக்கு வந்து வளையல் மாட்டி விடுற பழக்கவழக்கம் வந்து இன்னமும் கிராமங்கள்ல இருக்கு. பட் அது சிட்டில பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல வந்து இந்த நைட்ரஜன் கேஸ் பலூன் வாங்குறதுக்கு வந்து ரொம்பவே ஆசையா இருக்கும். அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு இங்க நான் பார்க்குறேன். முதல்லலாம் வீட்டுக்கிட்டயே கொண்டு வந்து இதெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. பட் இப்பலாம் அந்த மாரி வரது கிடையாது. சின்ன வயசுல வந்து இத வந்து நம்ம புடிச்சுட்டு வானத்துக்கு போயிரணும்னு வந்து பசங்க கூட பேசிட்டு, சிரிச்சுட்டு இருந்த இதெல்லாம் வந்து இத பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாரி ஞாபகங்கள் இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு வழியா சுத்திட்டு கோயில் கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்கு முன்னாடி வந்து கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அழகா ஆர்கெஸ்ட்ரா மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லா சேர்ஸ் எல்லாம் நீட்டா போட்டு கிட்டத்தட்ட நெறைய பேர் உட்கார்ற அளவுக்கு பெருசா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பப்ளிக்கும் வந்து ஃபுல்லா உட்கார்ந்து அந்த ப்ரோகிராம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்க ட்ரோன் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மேபி அந்த ஏரியா லோக்கல் டிவி சேனல்ல அவங்க இத டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் ஷூட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். இங்கேயும் வந்து சுத்தி நெறைய கடைங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஜம்ப் பண்ணி விளையாடுற அந்த கேம் இருந்தது. அதுல வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க.
இது வந்து ஃபுட் ஏரியா. இங்கே வந்து அத்தோ ஷாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஷாப்ஸு, அப்புறம் பார்பிக்யூஸு, அதில் வந்து தந்தூரி, ஷவரமா எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 லாலிபாப்பு, அப்புறம் வந்து விங்ஸு, நூடுல்ஸு, பன்னீரு, காலிஃப்ளவரு எல்லாமே வச்சுருக்காங்க. இவ்வளோ ஐட்டம் இருந்தும் நான் வெறும் அத்தோ மட்டும் தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா அத்தோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுவும் பர்டிகுலராக இந்த மசாலா எக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ஃப்ரைட் அத்தோன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் திருவிழாவில் சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு சரியில்லாமல் இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன ஐட்டம்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ வந்து ஆர்கெஸ்ட்ரா செக்ஷன் போகலாம். இங்கே வந்து அந்த காத்து வாக்கில் 2 காதல், அப்புறம் ராட்சசி படத்துலலாம் ஒரு குட்டி பையன் நடிச்சிருப்பார் இல்லையா, அவர் வந்து வந்திருந்தார். அவரை பற்றி இப்போ அங்கே இருக்க ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு, நீங்களே பாருங்கள். சின்ன என்ன பண்ணுறது காத்து வாக்கில் செம்ம ஆக்டிங். நல்லா கிளாப் பண்ணுங்க சார். ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு பாட்டு பயங்கரம் பாடுவாங்க, ஆக்டிங் தனி. அதுக்கப்புறம் ராட்சசி, காத்து வாக்கில் 2 காதல், டான். அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் பண்ணேன். இப்போ வந்து டிவியில் ஒரு மூவி பண்ணுறேன் கார்த்தி சார் கூட. இதெல்லாம் நான் மூவி பண்ணுறேன்னா என் வெற்றிக்கு அதுக்கும் ஒரு காரணம் வந்து ஜோஷ் அங்கிள் தான். அவர் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் தான் வந்து என்னை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஏற்றுலாம். ரொம்ப நன்றி இருக்கு. என்னங்க பாட்டுலாம் நல்லா இருந்துச்சா? வாங்க நம்ம அப்படியே வெளியே போகலாம். இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது போகிற வழியிலலாம். உங்களுக்கு அப்படியே ஷாப்ஸ் எல்லாம் அப்படியே காட்டிட்டு அந்த ரைடெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக காட்டுறேன், வந்து பாருங்கள்.
இங்கே இருக்கிற எல்லா ஷாப்ஸையும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ரைடு தான் நம்ம எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொரு ரைடும் எவ்வளோ டைமிங் அப்படிங்கிறத ஃபுல் பிளெஜ்டாக நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த ரைடு வந்து லெஃப்ட் டு ரைட்டு மேலே கீழே தான் போகும்னு நான் நினச்சேன். கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், அது அப்படியே ஒரு ரொட்டேட் ஆகும். அப்போ வந்து அவங்க கொடுக்குற ரியாக்ஷனை பாருங்கள். இதுக்கப்புறம் அடுத்து வரப்போகிற ரைடு தாங்க ரொம்ப முக்கியமான ரைடு, ரொம்ப பயங்கரமான ரைடும் கூட. வாங்க அதுவும் எவ்வளோ நேரங்கிறத ஃபுல்லாக பார்த்து வந்துடலாம். நமக்களே எல்லா ரைடும் ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூடிய சீக்கிரமே வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.